முருகனின் அருள் நிறைந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனே நீங்கள் அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு முக அழகு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபருங்க. சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை அளித்திருக்காரு. புத்தக வாசிப்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவை சட்டுன்னு மாற்றிக்க மாட்டீங்க. யாரிடமும் பார்த்தீங்கன்னா அதிகம் நெருங்கி பழக மாட்டீங்க. ரிஷப ராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போரிடுவது ரொம்ப கடினங்க. ஏன்னா உங்களை எதிர்த்தவங்க தான் தோற்று போவாங்க. எதிரிக்கு எப்போதும் சவாலாக நிற்பீங்க. இருந்தாலும் இயல்பிலே சாதுவாக தான் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவ நீங்கள் முன்வருவீங்க. உங்கள் செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டியாக எப்போது இருக்கும். பொது காரியங்களில் உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்திலும் வந்தே போனேன்னு இல்லாமல் எல்லா வேலையும் முன்னாடி நின்று பார்ப்பீங்க. எந்த விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது உங்களுக்கு பிடிக்காதுங்க. உடன் இருப்பவங்களோடு சேர்ந்து முன்னேற தான் நினைப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வாக்கு ஸ்தானத்துக்கு புதனாக இருப்பதால் எதையுமே சூட்சமாக புரிய வைப்பதில் சாமர்த்தியமானவன் நீங்கள் தான். உங்கள் எண்ணத்தை முக குறிப்பாலே எதிரில் உள்ளவங்களுக்கு உணர்த்திடுவீங்க. அதே போல் மற்றவங்களை கணிப்பதிலும் நீங்கள் கில்லாடி. மேலும் நண்பர்கள் உங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் கூட்டாக பயணிக்க வாய்ப்பு இருக்குது. பழைய விஷயங்களை அசைப்படுவது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு முக்கிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக சந்திரன் அமைவதால் முயற்சி திருவினையாக்குன்னு முயற்சி செய்து முடித்து காட்டுவீங்க. சகோதரத்தோடு அதிக அக்கறை காட்டுவீங்க. எல்லோரிடமே பார்த்தீங்கன்னா அன்னையின் பாசம் உண்டு. நீங்களே அதையும் தாண்டி அவரிடம் பெரும் பக்தி கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒன்றுனா துடித்து போயிடுவீங்க. தாயார் ஸ்தானத்துக்கு குறிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக உங்களுக்கு இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரக்கூடிய சூரியனை போல உற்றார் உறவினர் எல்லோரையும் நேசிப்பீங்க. அவங்கள அனுசரித்து செல்லக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய குருவினுடைய பெயர்ச்சியால் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலும் முருகனின் அருளால் எப்படி அமைய போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் ரிஷப ராசினர்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு தடைகள் விலக சிறந்த ஒரு பரிகாரத்தையும் வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கொள்ள கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குருவினுடைய பேச்சு 26ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதியும் பேச்சு ஆகுது. இதனால் ரிஷப ராசியை சேர்ந்த கார்த்திகை 2ஆம் பாதம்னே முதல் ரோகிணி மிருகசீரிசம் 2ஆம் பாதை முடிய எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவங்கன்னே சொல்லலாம். உழைக்காமலே கூடுதலான வருமானத்தை பெறுவீங்க. பிரச்சனையே அதிகம் இருக்க தான் செய்யும். ஆனால் எதிர்நீச்சல் போட்டு அவற்றை சமாளிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க. மற்றவங்களை ஒதுக்கி வைத்த கடினமான வேலையும் வெகு சீக்கிரமாகவே முடிச்சிடுவீங்க. முரட்டு சுபாவம் இருந்தாலும் ரகசியம் காப்பீங்க. அதே போல் நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பில் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி அன்றே குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறிட்டார். தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறக்கூடிய குரு பகவானும் உங்களுடைய 5ஆம் பார்வையில் பாக்கிய ஸ்தானத்தில், 7ஆம் பார்வையில் லாபஸ்தானத்துலேயும், 9ஆம் பார்வையில் பார்த்தீங்கன்னா ராசி பார்ப்பதால் இந்த நேரம் குரு தைரிய ஸ்தானத்தில் இடம்பெறுவது உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது. பணவரவு புதிய இனங்களில் வந்து சேரும். மற்றவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்து மகிழ்வீங்க. தம்பி தங்கை உங்கள் கருத்துக்கு மதிப்பளிக்க போகிறாங்க. வீடு வாகனத்துலேயும் சரிங்க, நிலம் ஆகியவற்றில் தேவையான நவீன மாற்றம் செய்வீங்க. புதிய வீடு வாங்குவதற்கோ இந்த நேரம் யோகம் உண்டு. குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீங்க. அவங்க மீதான பாசமும் இனி அதிகரிக்கும். பூர்வீக சொத்துல வருமானம் அதிகரிக்கும். தம்பதியர் ஒருவருக்கொருவர் இந்த நேரம் பாசத்தோடு நடந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைப்படும். நண்பர்களால் உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நல்லவங்களுடைய அறிமுகம் உண்டு. உடல் பலம் அதிகரிக்கும். தொழிலை கொடுத்து வந்த வியாதிகள் இருந்து பார்த்தீங்கன்னா விடுபடுவீங்க. தந்தை வழி உறவினரோடு இருந்து வந்த பகையுணர்வு நீங்கும். மேலும் திருமண வயதில் இருப்பவங்களுக்கு திருமண முயற்சி எளிதில் நிறைவேறுங்க. திட்டமிட்டபடி இந்த நேரம் மங்கள நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க போகுது.
அதே போல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த நேரம் நீங்கள் தொழிலில் அமோக வளர்ச்சியும் தாராள லாபத்தையும் பெறுவீங்க. தொழிலதிபர்களுக்கு விறுவிறுப்போடு செயல்பட்டு நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. புதிய கிளை துவங்கக்கூடிய திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறும். தனவரவு பெருகிடுங்க. லட்சியங்கள் நிறைவேற போகுது. பேரும் புகழும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வளமான வாழ்க்கை பொற்காலமாக இருக்கும். அற்புதமான திருப்பங்கள் உங்களுக்கு அவ்வப்போது வருங்க. கடல்சார் பொருட்களையும் கட்டுமான பொருட்கள் ஆட்டோமொபைல் உபகரணங்கள்னு வியாபாரம் செய்பவங்கன்னு வாடிக்கையாளர்களுடைய ஆதரவால் அதிக லாபத்தை பெறுவீங்க. மற்ற வியாபாரிகளுக்கு விற்பனை கூடுவதோடு அடிக்கடி உங்களுக்கு வெளியூர் சென்று ஆதாயத்தோடு திரும்ப போகிறீங்க. அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசு துறையில் பணிபுரிபவங்க சிறப்பாக செயல்பட்டு பணியை இந்த நேரத்தில் குறித்த காலத்தில் முடிச்சிடுவீங்க. பதவி உயர்வு, விரும்பிய பணி இடமாற்றம் கூட உண்டு. தனியார் துறையில் பணிபுரிபவங்க நிர்வாகத்திடம் நன்மதிப்பை பெறுவீங்க. எதிர்பார்த்த சலுகை அனைத்து உங்களுக்கு கிடைக்கும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. பணிபுரியக்கூடிய பெண்கள் ஆர்வத்தோடு கடமையாற்றி குறித்த காலத்தில் பணி சுமையை செய்து முடிச்சிடுவீங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வுன்னு சலுகைகள் பெற வாய்ப்பிற்கு. எதிர்பார்த்த கடனுதவி தேவையான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் குடும்ப பெண்கள் கணவரனுடைய அன்பை பெறுவீங்க. குடும்ப தேவைக்கான பண வசதி கிடைச்சி சந்தோஷ வாழ்வு நடத்துவீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும். அதே போல் மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு படித்து தர சேர்ச்சி காண்பீங்க. மற்ற துறை மாணவங்க கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. படிப்புக்கான பண வசதி சீராக கிடைக்கும். சக மாணவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. ஆரம்ப மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அதிக நேரம் ஒதுக்கி அக்கறையோடு படித்தால் நல்லது. படிப்பு முடிந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பற்றினா உங்களுக்கு ஒரு பொன்னான காலங்க தவற விடாதீங்க. பட்ட கஷ்டத்திற்கு அறுவடை செய்யக்கூடிய நேரமாக மாறிடுச்சு. செய்யாத தப்பிற்கெல்லாம் மாட்டி அவதிப்பட்டவங்க எல்லாம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த நிலை உங்களுக்கு மாறும். உங்கள் மீது பார்த்தீங்கன்னா நன்மதிப்பு கிடைக்கும். உங்கள் பேச்சுக்கு அடையாளம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. சிறிய சிறிய செலவு பயமுறுத்தியதோ அந்த நிலையெல்லாம் இனியும் முன்னேறும். தாய் வழி உறவினரோடு உங்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் எல்லாம். பிள்ளைகள் மீது கவனமாக இருங்க. அவங்களிடம் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. நீர் சம்பந்தமான வியாதிகள் வர வாய்ப்பிருக்கு. அதனால் தண்ணீரை காய்ச்சி குடிப்பது நல்லது. அதே போல் அலர்ஜி, உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம். வாழ்க்கை துணையோடு தூரதேச பயணங்கள் செய்து பார்த்தீங்கன்னா மகிழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நண்பர் உறவினர்களிடம் ரொம்ப கவனமாக இருங்க. நல்லவங்க யாருன்னு கெட்டவங்க யாருன்னு நீங்கள் தெரியாமல் நீங்கள் பழக வேண்டாம். இந்த நேரம் அவங்கள அடையாளம் காட்டக்கூடிய நேரமாகவே இருக்குது. தொழில் செய்ய இடத்துல கூட இடமாற்றம், பணி பளு வரலாம். எதிர்கொள்ள தயாராக இருப்பது நல்லது. ரொம்ப சாமர்த்தியமான நீங்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கிடுவீங்க. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு, சமூக நல சேவகங்களுக்கும் அனைவரிடமும் இன்முகத்தோடு நடந்து கொள்வது நல்லது. சமூக நல அக்கறையோடு ஈடுபட்டு மக்களுடைய செல்வாக்கு பெற போகிறீங்க. தாராள செலவில் தொண்டர்கள் மத்தியில் உங்களுக்கான சுய அந்தஸ்தை உயர்த்துவீங்க. நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி, பொறுப்பு, தலைமை ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ரிஷப ராசினர்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு சிறு சிறு தடைகள் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும், ஜாதகத்தை ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் சொல்ல போகிறோம். அந்த வகையில் 12 ராசிகளை இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் சுக்கிரனை அதிபதியாக கொண்டு இருப்பதால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து அதிர்ஷ்டத்தையும் சுக்கிர பகவானின் அருள் பெற வேண்டும்னா வெள்ளிக்கிழமை நாள், அதாவது வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் மல்லிப்பூக்கள் சமர்ப்பித்து கேசரி இல்லைன்னா வேறு ஏதாவது இனிப்பை நெய்வேத்தியமாக படைத்து சந்திர பகவானை வழிபடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவான் பாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் இல்லைன்னா வருடத்துக்கு ஒரு முறையாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்குன்னு ஒரு தலம் இருக்குங்க. அது கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோவில். அங்கே சென்று வழிபடுவதும் சிறப்பு. இல்லைன்னா பொருளாதார வசதி இருக்கும் பட்சத்தில், இல்லை ஒரு நல்ல பார்த்திங்கன்னா தொழிலையோ இல்லைன்னா அதிகப்படியான லாபமோ இல்லைன்னா பார்த்திங்கன்னா செல்வந்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா கோவிலுக்கு ஒரு பசுமாட்டை தானமாக கொடுத்தாலே உங்களுக்கு தொடர்ந்து அதிர்ஷ்டம் தான் ஏற்படும். புனித நதிகளை நீராடி அந்த நதியை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய கோவிலில் போய் வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும்.
எக்காரணம் கொண்டும் நீங்கள் கிளி வண்ண பறவைகள் கூண்டில் அடைச்சி வளர்க்காதீங்க. பிராணிகள் மீது உங்கள் ஆதிக்கம் காட்டக்கூடிய ராசினை அதிபதியை நீங்கள் கொண்டிருப்பதால் பார்த்திங்கன்னா அந்த பிராணிகளை அடிப்பது, நாய்களை அடிப்பது போன்ற விஷயங்களை செய்தாலே தோஷம் ஏற்படும். இதனால் பிரச்சனைகள் தான் வரும். அதனால் பார்த்திங்கன்னா பிராணிகளை எப்போதும் பார்த்திங்கன்னா அன்பாக பார்த்துக்கோங்க. மேலும் ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களில் உள்ளவங்களுக்கு இந்த நேரம் குருவினுடைய பேச்சியால் மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றும். திடீர்னு அவசர முடிவை மட்டும் எடுக்காமல் இருங்க. கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். இதன் மூலம் நட்பு உறவினர்களோடு சுமூகமான பார்த்திங்கன்னா நிலை நீடிக்கும். உல்லாச பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்குங்க. அடுத்தபடியாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சி பணவரவை ஏற்படுத்தியிருக்கு. செயல்திறமை இனி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலனும் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு கைகூடும். மேலும் தொழிலில் பார்த்தீங்கன்னா வியாபார விரிவாக்கம் செய்வதை பற்றி ஆலோசனை ஈடுபடலாம். மூன்றாவதாக மிருகசீரிஷ நண்பர்களுக்கு இந்த நேரம் குருவினுடைய பெயர்ச்சியை வீடு கட்டுவதற்கான தேவையான நிதி உதவி உங்களுக்கு தரப்போகுதுங்க. தேவையான சரக்குகளை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பணி சுமை குறைஞ்சு காணப்படும். நிலுவையில் இருந்த பணமும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவங்களுடைய மன மதிப்பை பெறுவீங்க. ஆன்மீக நாட்டம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்குங்க. குறிப்பாக இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மேலும் நல்லபடியாக இருக்கு. குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வலம் வழிபடுங்க, இன்னும் ரொம்ப சிறப்புங்க. மேலும் இந்த குருவினுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு. மேலும் நீங்கள் சகோதரர்களை மதிக்கவில்லை என்பது போன்ற நிலை ஏற்படும். சகோதரர்களாக பாரமுகமாக இருப்பதாக நீங்கள் இருக்கும் நிலையும் எதுவும் சொல்வதில்லைன்னு அவங்க நினைக்கக்கூடிய நிலையும் உண்டு. குரு பகவானின் அருள் உங்கள் வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு கொண்டு செல்லுங்க. திருமணம் ஆகாத ரிஷபராசினுடைய 7ஆம் இடத்தை குரு இப்போது பார்ப்பதால் நல்ல முறையில் திருமணம் கூடி வரும். மகளுக்கு பார்க்கக்கூடிய வரம் அற்புதமாக இருக்கும். பாக்கியம் நிறைந்த காலகட்டம் தாங்க இதே. வரக்கூடிய கணவன் மனைவி வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவங்களாக உங்களுக்கு இருக்க போகிறாங்க. குரு பார்வை இருப்பதால் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகிருக்கு. நல்ல நண்பர்கள் அமைய வாய்ப்பு உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் இணையக்கூடிய யோகம் உண்டுங்க. மேலும் வாழ்க்கையில் இதுவரை பிரச்சனையை சந்தித்து வந்தவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் யோகத்தையும் கொடுக்க போகுது. 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருவதால் நல்ல தன லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அமைந்திருக்காரு. புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோகத்தையும் பார்த்தீங்கன்னா சகோதர உறவுகளோடு கருத்து வேறுபாடுகள் மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டுங்க. மேலும் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போது தைரிய ஸ்தானத்துக்கு வருவதால் நல்ல லாபத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக இது அமைஞ்சிருக்கு. இதுவரை இருந்து வந்த பொருளாதார தடைகள் அனைத்தும் இனி நீங்கும். உங்கள் பிள்ளைகள் சொல்படி கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ரிஷபராசினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் ரிஷபராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய குலதெய்வத்தையும் ஓம் முருகா போற்றினும் மந்திரத்தை 3 முறை பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் பதிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.